நீ கொஞ்சம் செருப்பு இல்லாமல் நடந்து பழகு. கருணாஸ் கிட்ட சொன்னேன், எப்படி கொஞ்சம் வாக் அவுட்லாம் பண்ண, என்னை வச்சு நீங்கள் அவனை இது பண்ணாதீங்க, என்ன மாதிரி வந்து கிடையாது, ஒரு விஷயம் டிசைட் பண்ணானா பண்ணுவான். தென் எனக்கு தெரியும் அதில் காட்டிலலாம் நடக்கிறது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், நீ கொஞ்சம் செருப்பு இல்லாமல் நடந்து பழகு, வென்எவர் யூ கெட் சான்ஸ் நடந்து பழகு அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கே போய் அவங்க ஸ்கூலில் பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் 6 மாதம் வந்து வெறுங்காலே தான் நடந்தான். ஸ்கூலுக்கு போகிறது வர்றது எல்லாமே பண்ணான். ஸோ அந்த மாதிரி ஒரு இஸ் அ வெரி டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட். அந்த நேரத்தில் வந்து நாங்கள் சங்கத்தலைவன் படத்துக்காக பேசிகிட்டு இருந்தோம். அப்போ கருணாஸ் வருவார், அடிக்கடி வருவார், பேசிகிட்டு இருப்போம். அப்போ நான் சொன்னேன் இப்படி ஒன்று இருக்குது அப்படின்னு. அதுக்கு முன்னாடி இவன் ஸ்டேஜில் பாடின ஒரு வீடியோ எனக்கு காமிச்சார். நல்லா பாடுறானே அப்படின்னா, பயங்கரமாக பண்ணுவான், மிமிக்ரி பண்ணுவான், அது நிறைய. அப்புறம் அடிக்கடி வீடியோஸ் அனுப்பியிருந்தாரு. நான் ஒரு நாள் பார்த்தேன், வர சொல்லி பார்த்தப்போ பெர்ஃபார்ம் பண்ணுவான்னு நம்பிக்கை இருந்தது எனக்கு. பட் இந்த ரோலுக்கு சூட் ஆகிற மாதிரியான ஃபிசிக்காலிட்டி இல்லை அப்படின்னு ஒரு இது இருந்தது. அப்போ நான் சொன்னேன், அவர் கருணாஸ் கிட்ட சொன்னேன், எப்படி கொஞ்சம் வாக் அவுட்லாம் பண்ண, என்னை வச்சு நீங்கள் அவனை இது பண்ணாதீங்க, என்ன மாதிரி வந்து கிடையாது, ஒரு விஷயம் டிசைட் பண்ணானா பண்ணுவான். தென் எனக்கு தெரியும் அதில் காட்டிலலாம் நடக்கிறது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி தெரியும். அப்போ அவங்ககிட்ட சொன்னேன், நீ கொஞ்சம் செருப்பு இல்லாமல் நடந்து பழகு, வென்எவர் யூ கெட் சான்ஸ் நடந்து பழகு அப்படின்னு சொன்னேன். அன்னைக்கே போய் அவங்க ஸ்கூலில் பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் 6 மாதம் வந்து வெறுங்காலே தான் நடந்தான். ஸ்கூலுக்கு போகிறது வர்றது எல்லாமே பண்ணான். ஸோ அந்த மாதிரி ஒரு இஸ் அ வெரி டெடிகேட்டட் ஆர்டிஸ்ட். அந்த ஏஜை தாண்டி ஒரு விஷயத்தை புரிஞ்சிக்கக்கூடிய கெப்பாசிட்டி இருக்கிற ஒரு ஆக்டர். கென் ஒரு பையன், ஆனால் வந்து ஒரு கேரக்டராக பண்ணும்போது இஸ் அ வெரி மெச்சூர் ஆக்டர். தட்ஸ் அ வெரி ரேர் திங் டு ஃபைண்ட். இல்லை, ஏன்னா நம்ம நல்ல சீனு நல்லா எல்லாரும் பண்ணியிருக்காங்க சொன்னார். சாரோடைய எக்ஸ்பிரஷன் ஓகே, அவ்வளோதான். அதனால் ஃபர்ஸ்ட் டைம் சார் இவ்வளோ பேசுறது சந்தோஷமாக இருக்குது. ஹாப்பியாக ஃபுல்லாக இருக்கு. தேவையான வீடியோ உங்களுக்கு கிடச்சிருச்சு. அதை நீங்கள் போட்டு பார்த்து இது பண்ணலாம். அம்மாவை கூப்பிடுவோம்மா? அக்கா வாங்க. கிரேஸ்கா, அவார்டு உங்களுக்கு இல்லை, பையன் வாங்கியிருக்கான். அந்த ஃபீலிங்கில் நீங்கள் இப்போ பேச போகிறீங்க. நம்ம வாங்குறத விட நம்ம பையன் வாங்குறது தான் இன்னும் சந்தோஷமாக இருக்கும். ஆஸ் அ மதர், நாட் ஆஸ் அ சிங்கர், நாட் ஆஸ் அன் ஆக்டர், அவர் அம்மாவாக எவ்வளோ பெருமையாக ஃபீல் பண்ணுறீங்க சொல்லுங்கக்கா. ரொம்ப 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 சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி தான், நம்ம ஒரு விஷயத்தை சாதிக்கிறத விட நம்ம பசங்க இன்னும் அவன் எதுவுமே இப்போ தான் ஃபஸ்ட் ஸ்டெப் எடுத்து வச்சுருக்கான். ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்கே இப்படி ஒரு அங்கீகாரம், இப்படி ஒரு டைரக்டர்கிட்ட ஒர்க் பண்ணுறதுக்கான வாய்ப்பு, இப்படி ஒரு ஹீரோ, இப்படி ஒரு பேனர், இதெல்லாம் வந்து கடவுளோட பிளெஸ்ஸிங் இல்லாமல் நடக்காது. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் ஆக்சுவலி கலெக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்க கேன், ஆனால் இப்போ ஆக்டராக நிற்கிறாரு. அவன் உருண்டையை கலெக்ட் பண்ணிட்டு இருக்கான்ப்பா. நான் வேற கலெக்டர் ஆகணும்னு நினச்சேன். என்னடா கலெக்டரா ஆக்டரா, என்ன வேணும் உனக்கு இப்போ? கலெக்டர் தான் நான் சொன்னதே இல்லைக்கா. நீ சொல்ல, ஆனால் அவங்க ஆசைப்பட்டிருக்காங்க. அவங்க இப்போவும் ஆசைப்பட்டு இருக்காங்க, தெரியுமா உங்களுக்கு? சாரி, இட்ஸ் டூ லேட் நவ் லேடி. வெரி லேட். சத்திய சோதனை.